நீட்டை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? இந்த இயர் நீட்ல 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்கீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்க டோட்டல் MBBS சீட்டே 2 lakhs தான். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 18 lakh ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை நீட் ரிப்பீட் அண்ட் ரீநீட். ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீட் ஆஸ்பிரண்ட்ஸோட நம்பர் ஜஸ்ட் 10 lakhs தான். 10 lakh ஸ்டூடெண்ட் எழுதின நீட்டை இப்போ 18 லட்சம் பேர் எழுதுறதுக்கு ரீசன் நீட் ரிப்பீட். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுதினவங்க 2 லட்சம் பேர் வெளில போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கிற 8 லட்சம் பேர் திரும்ப நீட்டை ரிப்பீட் பண்றாங்க. அதுல பாதி கிடைக்கலன்ட்டு வெளில போயிடுறாங்க. ஸோ இதே இப்படியே சர்க்கிளாக உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். லாஸ்ட் ப்ரீவியஸ் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாரும் திரும்ப ஆட் ஆன் ஆகிக்கிட்டே போவாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற சீட்ஸு அதே 2 lakhs தான். அது மாற போகிறது இல்லை. காம்படிஷன் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. MBBS அப்ராட். MBBS அப்ராட்லாம் ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள MMCயோட டாப் ரேங்க்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் அப்ராடில் இருக்கு. அதில் நீங்களும் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் நீட்டில் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்போ அவங்கெல்லாம் காம்படிஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காம்படிஷன் இருக்கும். ஒரு யூனிவர்சிட்டிக்கு 120 to 130 சீட்ஸ் தான் அலாட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அப்ளிகேஷன் போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட சீட்ஸை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ MBBS அப்ராட் பற்றின கைடன்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.